கரூர்ல விஜய் பிரச்சாரத்தின் போது நடந்த நெரிசல் மரணங்கள் அண்டை மாநிலமான கேரளாவிலையும் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வருது. 24 செய்தி சேனலோட நெறியாளர் ஹாஷ்மி தாஜ் இப்ராஹிம் கரூர் சம்பவம் தொடர்பா விஜய வறுத்தெடுத்திருக்கிறாரு. அன்பான அண்ணன், வீழாத வீர, மக்கள் மன்னன் உங்கள் விஜய். அதே நட்சத்திரத்திற்கு எதிர நின்னு தாய்மார்களும் ரசிகர்களும் சாணி தண்ணீர்ல நனைச்சு விளக்குமாறையும் செருப்பையும் நீட்டி கேள்வி கேட்பாங்க. கரூர்ல விஜய் பிரச்சாரத்தின் போது நடந்த நெரிசல் மரணங்கள் அண்டை மாநிலமான கேரளாவிலையும் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வருது. கேரள மாநிலத்திலையும் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம். இந்த நிலையில விஜயோட செல்வாக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இனிமேல் கேரளாவிலையும் தொடருமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, கேரள மாநில ஊடகங்கள் கரூர் சம்பவம் தொடர்பா விஜய ரொம்பவே காட்டமா கடுமையா விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. குறிப்பா 24 செய்தி சேனலோட நெறியாளர் ஹாஷ்மி தாஜ் இப்ராஹிம் கரூர் சம்பவம் தொடர்பா விஜய வறுத்தெடுத்திருக்கிறாரு. போகிற போக்குல திமுக அரசுக்கும் அவரு ஒரு குட்டு வச்சிருக்கிறாரு. அவரு சொன்னதோட சுருக்கம் இதுதான்: அன்பான அண்ணன், வீழாத வீர, மக்கள் மன்னன் உங்கள் விஜய். புலிய அடக்குவாரு, மலைய கழுப்பாரு அப்படிலாம் கேட்டதே. பீஜியம் போட்டு வாழ்த்து வசனங்களும் மாஸ் டயலாக்ஸோ கால் காசு பிரயோஜனம் இல்லாத தன்னலம் கொண்ட உயிரற்ற வசனங்கள். மிதிப்பட்டு நெஞ்செலும்பு நொறுங்கி மாண்டு போன பச்சிலம் உடல்களால் அனாதைகளானோர், மகன்களை இழந்து கதறிய அப்பாக்கள், நெஞ்சில அடிச்சு அழுது புரண்ட தாய்மார்கள்னு அத்தனை கொடுமைகள் மற்றும் வேதனைகளோட உச்சகட்ட காட்சிகளை கண்ணு முன்னாடி நிறுத்திய நாள் அது. கொதிச்சு நிற்கும் வெயில்ல 7-8 மணி நேரம் தங்களோட குழந்தைகளை சுமந்தபடி ஒற்றை கால்ல நின்ற தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியோர்கள். அவங்களுக்கெல்லாம் தாகம் எடுக்கும், அதனால தண்ணீர் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாதவங்க இல்ல அங்க வந்தவரும் அவரோட கட்சிக்காரர்களும். நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி வீசினா நட்சத்திர கடவுளோட கைப்பட்ட தண்ணீர் பாட்டில கோவில் பிரசாதம் மாதிரி ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த அப்பாவி மக்கள் அப்படிங்கிறத அறியாதவரும் அல்ல அந்த மாபெரும் நடிகர். உயிரையே கொடுக்க தயாரா இருக்கும் அந்த ஏழைகளோட தோல்ல ஏறி நின்னு வானத்தை பிடிக்கவும் தமிழக முதல்வராகவும் தான் அந்த நடிகர் இந்த குதி குதிக்கிறாரு. ஆசையோடு பக்கத்துல பார்க்க வந்த குற்றத்துக்காக அந்த அப்பாவி மனிதர்கள் பலர் அவர் வந்த காட்சி வாகனத்திற்கு அருகிலேயே மிதிப்பட்டு விழுந்ததையும், வலி தாங்காம துடி துடிச்சு இறந்து போனதையும் பார்த்த பிறகும், என்னப்பா ஆம்புலன்ஸ்லயே நம்ம கொடி இருக்குதே ஆஹாஹா அப்படின்னு நக்கல் பேச்சும் பேசி இறங்கி ஓடி ஏர்போர்ட்ல இருந்து தனி விமானத்துல ஏறி சென்னை போன ஆடம்பர பங்களாவில ஒளிஞ்சுகிட்டவர் சமூக வலைதளத்தோட வாயிலா வசனம் பேசி முதலை கண்ணீர் வடிக்கிறாரு. மாங்காய் தேங்காய் அப்படின்னு பேசி தொடர்ந்து ஏழை ரசிகர்களை ஏமாத்துறாரு. தமிழகம் கேட்கணும், இளைய தளபதியே, நீ ஒரு மனிதன் தானா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? பெரும்பாலும் பெண்கள், அம்மாவும் பெண் குழந்தைகளும், சகோதர சகோதரிகள், 60 வயதுடையவர், தனு விஷ்ணு என்ற பச்சிலம் குழந்தை, மரணங்கள் 41. கும்பல் நெரிசல்ல ஏற்பட்ட ஸ்டாம்பீட் அப்படிங்கறத சொல்லக்கூடாது, மர்டர் அப்படின்னு தான் சொல்லணும். கொலை, கூட்டு கொலை. நீதிமன்றமே சொல்லிடுச்சு. மனித உயிர்களுக்கு ஒரு நாயின் மதிப்பு கூட கொடுக்காத மரியாதையற்ற பிண ஊர்வலம். ரொம்ப அருகில மோதி வெடிக்கக்கூடிய அளவிற்கு கும்பல் சேர்ந்த பிறகும் எதுவும் செய்யாத ஸ்டாலின் அரசோட கைகள்லயோ ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அந்த ரத்தத்தை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால தடுத்திருக்க கூடிய துயர சம்பவம். 41 உயிர்களை பறிக்க காரணமா இருந்தவன் எந்த கொம்பனா இருந்தாலும் அவன் இருக்க வேண்டியது லாக்அப்ல தான். அதுக்கு பரிகாரம் செய்யாம இனியும் பரிதாப டயலாகுகள் பேசி மக்கள் முன்ன வரதான் திட்டம் அப்படின்னாலும், அதே நட்சத்திரத்திற்கு எதிர நின்னு தாய்மார்களும் ரசிகர்களும் சாணி தண்ணீர்ல நனைச்சு விளக்குமாறையும் செருப்பையும் நீட்டி கேள்வி கேட்பாங்க. போதும், நீயும் உன்னோட போலி அரசியலும் இனி எங்க கண்ணு முன்னாடி வராத அப்படின்னு அவங்க கூவுவாங்க. இப்படி நெறியாளர் ஹாஷ்மி கரூர் துயர நிகழ்ச்சி விவாதிக்கப்பட்ட நாள்ல காரசாரமா பேசியிருக்கிறாரு.